வேதனையா இருக்கு. அதுல நமக்கு வந்து இந்த காந்தின்னு சொல்லி நம்ம தாத்தாவா நம்ம மண்டையில ஏத்தி விட்டு போனாங்க பாருங்க. அவர மாதிரி ஒரு கொடுங்கோலர் இல்லங்கிற மாதிரிலாம் சீன் அதுல இருக்குன்னு சொல்றேன். அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான படம் பார்த்துக்கங்க. பயங்கரவாதின்னா இஸ்லாமியர்கள் இவங்கலாம் துடிச்சுக்கிட்டு போறதுனால இப்ப எல்லா இஸ்லாமியர்களுமே வந்து தீவிரவாதி, பயங்கரவாதின்னு ஆயிப்போச்சு. இவங்க பாட்டு எவனோ ஒருத்தன் வெடிகுண்டு வைக்கிறானா, அவன நம்ம கவர்மெண்ட் என்ன வேணாலும் செய்யட்டும்னு இவங்க கண்டுக்காம விட்டிருந்தா இன்னைக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் வராது. எங்கேயோ ஒருத்தர் ஏதாவது பண்ணனா அவனுக்கு போய் இங்க முட்டு குடுக்க போய் இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து இந்த கெட்ட பேரு கேவலம் ஆயிப்போச்சு. இப்ப அதே மாதிரிதான் இவங்க பாக்குறாங்க. இந்த வந்தே மாதரத்துல ஆனந்த மடத்துல வந்து எல்லா இஸ்லாமியர்களும் சொல்லல. காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்னைக்கு வருதோ அப்பதான் சார் இந்தியாவுல இருக்க இஸ்லாமியர்களுக்கு எல்லாருக்குமே வந்து அறிவு வரும். இப்ப எப்படி இந்த உத்தரப்பிரதேசம், குஜராத், அஸ்ஸாம்ல இருக்க இஸ்லாமியர்கள் அடி வாங்கி நல்ல பெண்ட கலக்கின பிறகு ஒழுங்கா இருக்காங்க பாருங்களேன். அதே மாதிரி நல்ல ஒரு ஆட்சியாளர் வந்து நொறுக்கி அழுனாதான் சார் இந்த திமிர்த்தனம் பண்றவங்க அத்தனை பேருமே திருந்துவாங்க. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அத்தனை இஸ்லாமியர்களுக்கும் கெட்ட பேர் தான் சார் வருது. இப்ப எல்லாருமே என்ன சொல்றாங்க, "நீ வந்தே மாதரம் பாடாட்டி வேற நாட்டுக்கு பாகிஸ்தானுக்கு போ, பங்களாதேஷ்க்கு போ" அப்படிங்கிறாங்க. என்னையெல்லாம் கேட்டா பேசாம இவங்க பாடாதவங்கள சிரியாவுக்கு அனுப்பிச்சிடலாம். ஏன்னா அங்க போய் ஒரு 10 நாளைக்கு இருந்துட்டு வரட்டும். இஸ்லாமிய நாடுகள் எந்த மாதிரி கஞ்சிக்கு செத்து போயி, அது எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த பஞ்சம் பட்டினியில ஒரு மாதிரி இந்த ரொம்ப நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் தேசியவாதி சஹானா பேகம் அவர்கள். வணக்கம் ஜி. வந்தே மாதரம். வணக்கம் சார். வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா இஸ்லாமியர்களுக்கு எதிரானது வந்தே மாதரம் பாடல், அது முழுசா நாங்க பாட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. வந்தே மாதரம் பாடல் இஸ்லாமியர்களுக்கு எதிரானதா ஜி? அப்படிலாம் இல்லைங்க சார். சும்மா இடையில இருக்கிறவங்க வந்து நம்ம பாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பார்த்தா இப்ப வெஸ்ட் பெங்கால் எல்லாம் வந்து நாங்க படிக்க மாட்டோம்னு சொன்னாங்க. இப்ப சுவேந்து அதிகாரி வந்ததுக்கு பிறகு மதரசாக்கள்ல எல்லாமே வந்து கம்பல்சரியா டெய்லி வந்து கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல் பாட்டுமே வந்து வந்தே மாதரம் பாடியே ஆகும்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் ரூல்ஸ் கொண்டு வர்றாங்க. இப்ப அந்த மாநில மக்கள் அங்க இருக்கும் இஸ்லாமியர்கள் அத்தனை பேருமே வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. டெய்லி இப்ப பாடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன மத்த இஸ்லாமிய அரசியல்வாதிகள் அவங்க எல்லாமே வந்து எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நாங்க எல்லாமே ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ் கொண்டு வருதுன்னா அது சட்டத்தை மதிக்க வேண்டியது ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்டின்ஸ் எல்லாருமே வந்து இந்தியர்கள் அத்தனை பேருமே வந்து கவர்மெண்ட் கொண்டு வர ரூல்ஸ வந்து ஃபாலோ பண்ணணும். இப்ப இஸ்லாமியர்கள் வேணாம்னு சொல்றதுக்கு காரணம் பார்த்தோம்னா, இப்ப ஆல்ரெடி வந்து சார் 1870 வந்து இந்த பாடல் வந்து இயற்றப்படுது. இந்த பாடல்ல வந்து அன்றைக்கே வந்து ஃபுல் பாட்டுமேவும் இந்திய நேஷனல் காங்கிரஸ் மாநாட்டிலே ஃபுல் பாட்டுமே வந்து படிச்சிருக்காங்க சார். அதுக்கு பிறகு நம்ம நாடு சுதந்திரம் அடையணுங்கிறதுக்காக மக்களை வந்து ஒன்று சேர்க்கணுங்கிறதுக்காகவேவும் இந்த பாடல் உலகம் முழுவதும் நம்ம இந்தியா முழுவதுமே வந்து ரொம்பவும் பிரபலமாகி அத்தனை மக்களையும் சுதந்திர போராட்டத்துக்கு வந்து ஒரு தூண்டி எல்லாரையும் ஒற்றுமையா இணைச்சிருக்கு. அன்னைக்கு யாருமே வந்து இந்த பாட்டை நான் பாட மாட்டேன்னு யாருமே சொல்லலையேங்க சார். ஆனா சுதந்திரத்துக்கு பிறகு 1950 நேரு அவர்கள் பிரதமரான பிறகுதான் அந்த இடையில இருக்கிற அந்த 4 லைன வந்து வேண்டாம்னு அதாவது எப்படி சொல்றதுன்னா, வேணும்னேவும் இந்த பாட்ட வந்து அதுல இருக்க ஒரு நல்ல லைன்கள ஃபுல்லாவே எடுத்திருக்காங்க. அதுல என்னன்னா, மா துர்கா அந்த பெண் தெய்வங்கள வந்து நாட்டோட ஒப்பிட்டிருக்காங்க. இந்த வீரத்துக்கு, கல்விக்கு, செல்வத்துக்குன்னு சொல்லி அந்த இருக்கும்ல சார் லட்சுமி, சரஸ்வதி, துர்க்கை, வீரத்துக்குன்னா துர்க்கை அப்படின்ட்டு. அத வந்து நாங்க பாட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு 5 நேரம் யாரும் வந்து கவர்மெண்ட் படிக்க சொல்லல. மதரசாக்கள், ஸ்கூல், காலேஜஸ்ல படிக்க சொல்லியிருக்காங்க. அது போக அரசு விழாக்கள்ல தான் சார் அந்த பாடல வந்து பாடணும்னு சொல்லியிருக்காங்க. வீட்ல இருக்க இப்ப நம்ம எல்லாருமே வந்து டெய்லி நீங்க 5 தடவ தொழுகுற மாதிரி நீங்களும் 5 தடவ அந்த வந்தே மாதரம் பாடுங்க. என்னையும் 5 தடவ வந்தே மாதரம் வந்து யாரும் பாட சொல்லல. இது வந்து வேணும்னே வந்து திமிர்த்தனமா வந்து பண்ற வேலையா தான் சார் நான் பார்க்கிறேன். மற்ற மாநிலங்கள்ல இருக்க இஸ்லாமியர்கள் நெறைய பேர் வந்து அத பத்தி ஒரு பெரிய இஷ்யூவாவே எடுத்துக்கறல. அரசியலுக்காக, இந்த ஓட்டுக்காக, இந்த காங்கிரஸ் கட்சி இந்த புள்ளி வச்ச கூட்டணி வந்து மக்கள வந்து தூண்டி விடுறதுதான் சார் இந்த வேலை. இப்ப அப்படிலாம் பார்த்தோம்னா, மத்த பாஜக ஆளும் மாநிலங்கள் எல்லாமே வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாம மதரசாக்கள்லயே ஓதுறாங்களே. அதே மாதிரி இங்கேயும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா, பாடித்தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இப்ப வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. மத்திய அரசும் அத வந்து கண்காணிக்கணும் சார்.
அதுல வந்து தவறான வார்த்தைகள் எதுவுமே இல்ல. நம் நாட்டோட கலாச்சாரப்படி பார்த்தோம்னா, பெண்கள வந்து தெய்வமாகத்தான் சார் இங்க வந்து உருவகப்படுத்துறாங்க. நதிகள் ஃபுல்லாவே பார்த்தோம்னா, பெண்கள் பேர்ல தான் இருக்கு. ஊர் பேர்கள்லாம் பார்த்தோம்னா, நெறைய ஊர்களுடைய பெயர்கள் வந்து பெண்கள் பேர்ல இருக்கு. இப்ப எங்க ஊர் பக்கத்துல பார்த்தோம்னா, வெள்ளையம்மாபுரம், லட்சுமிபுரம், காமாட்சிபுரம் இது எல்லாமே பெண்கள் பேர். இன்னும் நெறைய ஊர் இருக்குங்க சார். இது எல்லாமே பெண்கள் பேர்ல தான் இருக்கு. இப்ப இந்த இந்த வந்தே மாதரத்துல இந்த இணைக்கப்பட்ட லைன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா, துர்கா, சரஸ்வதி அவங்களுடைய பெயர்கள் வர்றதுனால, நாங்க எங்களுடைய இஸ்லாத்துல வந்து அது சொல்லல அப்படின்னு வந்து இவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இது மதத்துக்கும், நம்மளுடைய நாட்டுக்கும் இத வந்து இணைக்கவே கூடாதுன்னு நான் நெனைக்கிறேன் சார். நமக்கு வந்து நாட்டுப்பற்று வேணும். அதுக்காக வந்து ஒரு பாடல் இயற்றிருக்காங்க. அத வந்து நம்ம படிச்சுட்டு போறதுல ஒண்ணும் கஷ்டமான விஷயமே இல்ல. இது தேவையில்லாம நாங்க வந்து இஸ்லாத்துல வந்து அத சொல்லல, இத சொல்லலன்னு அப்பலாம் இஸ்லாத்துல சொன்ன மாதிரி யாரும் சார் இங்க நடக்குறா? அதெல்லாம் சும்மா தேவையில்லாம இவங்களா வந்து ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ணிக்கிறது. நாளடைவுல அது அப்படியே மாறிரும் சார். மாறி இப்ப எல்லாமே பாட ஆரம்பிச்சுட்டாங்க. நமக்கு வந்து அந்த மொழி வந்து வங்காள மொழியில இருக்கிறதுனால, இன்னும் அந்த 4 லைன் வந்து கரெக்ட்டா வந்து மனசுல பதிய மாட்டேங்குது. மற்ற வரிகள் பதிஞ்ச மாதிரி. இன்னும் கொஞ்ச நாள் நம்ம அடிக்கடி அத கேட்டுக்கிட்டே இருந்தா, மனசுல பதிஞ்சிரும் சார். ஜி, இதுல குறிப்பா நம்ம பார்க்கும்போது இது தொடர்பான வீடியோக்கள்லாம் பார்க்குறேன். அதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இஸ்லாமியர்கள் நாங்க வந்து அல்லாஹ்வை மட்டும் தான் நாங்க கடவுளா பார்க்குறோம். நபிகள் அவர் வந்து இறை தூதர், அவரையே நாங்க கடவுள் இடத்துல வைக்கிறதில்ல. எங்களுக்கு ஒருவன் தான் இறைவன். அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி சரஸ்வதி, கங்கா இந்த மாதிரியான பெயர்களை தெய்வங்களை நாங்க கடவுளை ஏத்துக்க முடியும்? அதை சொல்லவும் மாட்டோம் நாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வந்தே மாதரம் பாடல்ல எதிரிகளாக குறிப்பிடப்படுவது பாகிஸ்தானை கிடையாது, இஸ்லாமியர்கள்னு சொல்லி நேரடியா இஸ்லாமியர்களை சொல்லியிருக்கு. எங்களை எதிரியா சொல்லி இருக்கிற ஒரு பாடலை நாங்க எப்படி பாட முடியும் அப்படின்றாங்க. இது உங்களோட பதில் என்ன சார்? அந்த பாடல்ல வந்து எங்கேயுமே வந்து இஸ்லாமியர்களை எதிரிகளாக சித்தரிக்கவே இல்ல. இந்த பாடலை எழுதின பங்கிம் சந்திர சட்டர்ஜியினுடைய ஆனந்த மடம் புக் இருக்கு இல்லையா? அதுல வந்து இஸ்லாமியர்களை பத்தி எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்குன்னா, எல்லா இஸ்லாமியர்கள் பத்தி எழுதல. நல்லா நம்ம கவனிக்கணும். அந்த சமயத்துல இஸ்லாமியர்கள் செய்த கொடுங்கோல், இப்ப வந்து நம்ம நவகாளி படுகொலை இருக்கு இல்லையா? அதுக்கு காரணமானவங்கலாம் யாரு? அங்க இருந்த இஸ்லாமியர்கள். அப்ப அந்த நவகாளி படுகொலைக்கு காரணமானவங்க யாரு? அவங்களத்தான் வந்து மென்ஷன் பண்ண முடியும். பிரிட்டிஷாரா பிரிட்டிஷார், இஸ்லாமியர்களா இஸ்லாமியர்கள். அவங்களத்தான் மென்ஷன் பண்ண முடியுமே தவிர, அதுக்காக நம்ம பொய்யா வந்து ஒரு கற்பனையாக வேற யாரையும் இதுல வந்து இணைக்க முடியாது. ஆனந்த மடத்துல வந்து அவங்க செஞ்ச சித்திரவதைகள், கொடுமைகள் வந்து ஆனந்த மடம் புக்ல இருக்கு. அத வந்து அவர் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்காக வந்துட்டு நாங்க பாட மாட்டோம்னு சொல்றது எந்த வகையில சார் நியாயம்? அப்படி பார்த்தா நவகாளி படுகொலையில இப்போ இந்த படம் கூட வெளிவந்திருந்ததுங்க சார். பெங்கால் ஃபைல்ஸ். பெங்கால் ஃபைல்ஸ் நான் அந்த படத்த டவுன்லோட் பண்ணி வச்சு கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு மேல ஆகுது சார். ஒரு 10 நிமிஷம் படம் பார்த்தோம்னா மனசெல்லாம் கனமாயிடுது. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளா அதனுடைய தாக்கம் இருக்கு பாத்துக்கங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த படத்த வந்து நான் ஃபுல்லா பார்த்தே முடியல. மற்ற காஷ்மீர் ஃபைல் கூட ஒரே தடவ பார்த்துட்டேன். சாவா ஒரே தடவையில பார்த்துட்டேன். ஆனா இந்த படத்த வந்து பார்க்கவே முடிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு வந்து அந்த கொடுமைகள அதுல சொல்லியிருக்காங்க சார். இந்த படத்த எடுத்த விவேக் அக்னிஹோத்ரி அவர்கள் கிட்டத்தட்ட 2 1/2 வருஷம் வெஸ்ட் பெங்கால்லயே தங்கி இருந்து நெறைய வரலாற்று ஆய்வுகள் பண்ணி, சம்பந்தப்பட்ட நெறைய பேர்ட்ட பேசி இந்த படத்தை எடுத்திருக்காங்க சார். அந்த படத்துல எல்லாம் காட்டியிருக்கிற ஒவ்வொரு சீனுமே வந்து கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் பார்க்கணும் சார். இதுல வந்து ஜாதி மதமே பார்க்காம அந்த படத்த என்னை கேட்டா குறிப்பா இந்த படத்த வந்து இஸ்லாமியர்கள் பார்க்கணும்னு நெனைக்கிறேன் சார். அந்த அளவுக்கு வந்து வேதனையா இருக்கு. அதுல நமக்கு வந்து இந்த காந்தின்னு சொல்லி நமக்கு தாத்தாவா நம்ம மண்டையில ஏத்தி விட்டு போனாங்க பாருங்க. அவர மாதிரி ஒரு கொடுங்கோலர் இல்லங்கிற மாதிரிலாம் சீன் அதுல இருக்கும் சார். அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான படம் பார்த்துக்கங்க. அது எல்லாமே வந்து உண்மையா நடந்தது. எதுவுமே கற்பனை இல்ல. அதே மாதிரி ஆனந்த மடம் படத்துல நெறைய விஷயங்கள் வந்து நடந்தது உண்மை. அதுல இஸ்லாமியர்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அவங்கள பத்தி எழுதியிருக்காங்க. அதுக்காக இப்ப என்னைய பத்தி எழுதல. எங்க வீட்ல இருக்கவங்கள பத்திலாம் யாருமே அதுல எழுதல. இப்ப எப்படின்னா இவங்க பயங்கரவாதின்னா இஸ்லாமியர்கள் இவங்களா துடிச்சுக்கிட்டு போறதுனால இப்ப எல்லா இஸ்லாமியர்களுமே வந்து தீவிரவாதி, பயங்கரவாதின்னு ஆயிப்போச்சு. இவங்க பாட்டு எவனோ ஒருத்தன் வெடிகுண்டு வைக்கிறானா, அவன நம்ம கவர்மெண்ட் என்ன வேணாலும் செய்யட்டும்னு இவங்க கண்டுக்காம விட்டிருந்தா இன்னைக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் வராது. எங்கேயோ ஒருத்தர் ஏதாவது பண்ணனா அவனுக்கு போய் இங்க முட்டு குடுக்க போய் இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து இந்த கெட்ட பேரு கேவலம் ஆயிப்போச்சு. இப்ப அதே மாதிரிதான் இவங்க பாக்குறாங்க. இந்த வந்தே மாதரத்துல ஆனந்த மடத்துல வந்து எல்லா இஸ்லாமியர்களும் சொல்லல.
தவறு பண்ண இஸ்லாமியர்கள் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மென்ஷன் பண்ண வேண்டியது கட்டாயம் சார். கண்டிப்பாக இன்னும் வரும் சந்ததியினருக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து தெரியணும். இந்நாள் நாள் இப்படி நடந்திருக்காங்க. இப்ப நாளைக்கே ஒரு இஸ்லாமிய குழந்தை அத படிக்குதுன்னு வைங்க, ஓ! நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய நாட்டிலே இருந்துகிட்டு நம்மளுடைய சகோதரர்களை இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா? நம்ம இப்படி பண்ணக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் வரணும். வரும். கண்டிப்பாக வரும். அதுக்காக அத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, அதுகள ஃபுல்லாவே வந்து எங்கள பத்தி தவறா சொல்லிட்டாங்க. எங்கள பத்தி தவறா சொல்லிட்டாங்க. உங்கள எங்கடா தவறா சொன்னாங்க? தவறு பண்ணவங்கள தவறு பண்ணியிருக்கான்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க அப்படிதான் சார் எடுத்துக்கணும். அத எடுக்காம இது வந்து தேவையில்லாம வந்து புதுசு புதுசா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்னு நீங்க கேட்டது பார்த்தோம்னா, நாங்க வந்து இறைவன் ஒருவனத்தான் நாங்க வணங்குவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இறை தூதர் தான். அவங்க வந்து இறைவனே இல்ல. அவர் வந்து சாதாரண மனுஷன் தான் சார். 40 வயசு, 45 வயசுக்கு மேல தான் அவருக்கு வந்து அந்த நபி பட்டமே கிடைக்குது. அவர் எங்கள மாரி சாதாரண மனுஷனா இருந்தவர் தான். பின்னாள்ல வந்து அவர் நபியாக மாறுறாரு. நான் இறைவன் ஒருத்தன் தான் சொல்லிட்டு. இதுலயுமே வந்து உருவகம் படுத்தியிருக்காங்களே தவிர, நீ வந்து அதுல வணங்குன்னு சொல்லி அந்த லைன்ல எந்த லைன்லயுமே இல்ல சார். இல்லையா? இப்ப நம்ம நம்ம நாட்டு கல்ச்சர் படி பார்த்தோம்னா, சின்ன குழந்தைய கூட பாலாம்பிகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க, சின்ன குழந்தைகளுக்கு. அது போகன்னா கன்னி பெண்கள், அப்புறமா வயசானவங்க. அது மாதிரி வந்து நம் நாட்டவே வந்து நம்ம தாய் நாடுன்னு தான் சார் நம்ம சொல்றோம். இதுக்காக வந்து மதத்த கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லன்னு நெனைக்கிறேன் சார் நானு. நீ உன்னோட மதத்த ஃபாலோ பண்ணிக்க. அதான் நான் சொல்றேன்ல, 5 நேரமும் அவளை கம்பல்சரியா வந்து தொழுகுற மாதிரி 5 நேரமும் வந்தே மாதரம் பாட சொல்லல. கவர்மெண்ட் நிகழ்ச்சிகள் மதரசாவுல இருக்கிறவங்களவே ஏத்துக்கிட்டாங்களே! இதுல என்ன கஷ்டம் இவங்களுக்கு? தேவையில்லாம இத அரசியல் பண்றாங்க சார். முதல்ல இந்த காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்னைக்கு வருதோ, அப்பதான் சார் இந்தியாவுல இருக்க இஸ்லாமியர்களுக்கு எல்லாருக்குமே வந்து அறிவு வரும். இப்ப எப்படி இந்த உத்தரப்பிரதேசம், குஜராத், அஸ்ஸாம்ல இருக்க இஸ்லாமியர்கள்லாம் அடி வாங்கி நல்ல பெண்ட கலக்குன பிறகு ஒழுங்கா இருக்காங்க பாருங்களேன். அதே மாதிரி நல்ல ஒரு ஆட்சியாளர் வந்து நொறுக்கி அழுனாதான் சார் இந்த திமிர்த்தனம் பண்றவங்க அத்தன பேருமே திருந்துவாங்க. இல்லன்னு வச்சுக்கங்களேன், அத்தனை இஸ்லாமியர்களுக்கும் கெட்ட பேர் தான் சார் வருது. இப்ப எல்லாருமே என்ன சொல்றாங்க, "நீ வந்தே மாதரம் பாடாட்டி வேற நாட்டுக்கு பாகிஸ்தானுக்கு போ, பங்களாதேஷ்க்கு போ" அப்படிங்கிறாங்க. என்னையெல்லாம் கேட்டா பேசாம இவங்க பாடாதவங்கள சிரியாவுக்கு அனுப்பிச்சிடலாம். ஏன்னா அங்க போய் ஒரு 10 நாளைக்கு இருந்துட்டு வரட்டும். இஸ்லாமிய நாடுகள் எந்த மாதிரி கஞ்சிக்கு செத்து போயி, அது எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த பஞ்சம் பட்டினியில ஒரு மாதிரி இந்த ரொம்ப நோய்வாய்ப்பட்ட நாடுகள்லாம் இருக்கு. சிரியா மாதிரி சிரியா, சூடான், சோமாலியாக்குலாம் போய் ஒரு 10 நாளைக்கு மட்டும் இருந்துட்டு வா. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்களே வந்து திருந்திருவாங்க சார். தேவையில்லாம பாகிஸ்தான், பங்களாதேஷ்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லாம தான் இருக்கு. அங்கேயுமே கஞ்சிக்கு இல்லாம தான் இருக்காய்ங்க. அத பார்த்து கூட இங்க இருக்கவங்களுக்கு புத்தி வரலங்கும்போது தான் சார் ஒரு வேதனையா இருக்கு. இங்க இருந்துகிட்டேவும் பாகிஸ்தானுக்கு வந்து ஆகஸ்ட் 14க்கெல்லாம் இங்க இருக்கவங்க எல்லாம் விஷ் பண்றாய்ங்க சார். அப்ப இவங்க மனநிலை எப்படி இருக்கும்னு பாருங்க. எனக்கெல்லாம் இப்படிலாம் இருப்பாங்கன்னே தெரியாது சார். இப்ப சோசியல் மீடியால வந்ததுக்கு பிறகு நெறைய பேரு நம்ம மீடியால இருக்கவங்கலாம் சொல்லுவாங்க. நீங்க கொஞ்ச நாளைக்கு நீங்க உங்க முஸ்லிம்ஸோட ஐடியா ஃபாலோ பண்ணுங்கன்ட்டு. ஐயோ! நான் எனக்கு தேவையே இல்ல சார் அப்படிம்பேன். இப்ப ஒவ்வொன்னும் கண்ணுல படுதா பார்க்கும்போது, நீ இருந்துகிட்டு என்னடா அவனுக்கு போய் விஷ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற ஆச்சரியமா இருக்கு. அது எப்படி சார் அப்படி ஒரு மனநிலை வரும்? நம்மளால அழிக்கணும்ட்டு அந்த நாடு துடிச்சுக்கிட்டு இருக்கு பார்த்துக்கங்க. அங்க இருக்க மௌலானா முந்தா நாள் ஒருத்தன் மௌலானா சொல்றான், 10,000 பயங்கரவாதிகள நான் இந்தியாக்குள்ள இறக்கியிருக்கேங்கிறான் சார். பங்களாதேஷ்ல இருக்கிற ஒரு மௌலானா சொல்றான், 10,00,00,000 பேரு இந்தியாக்குள்ள நாங்க இருக்கிறது ஃபுல்லா 10,00,00,000 பேரு பங்களாதேஷ் முஸ்லிம்களுங்கிறான் சார். எப்படி இருக்கும் பாருங்க. இப்ப பாருங்க நம்ம திருப்பூர் சைடுலலாம் எத்தன பேரு கைதாகுறாங்க. அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை இல்லாம, அவனுக்கு கஞ்சி கிடைச்சா போதும்னு நெனச்சுட்டோம். அவன் அங்க வந்து உட்கார்ந்து கிடக்கான். பங்களாதேசிகள்னாலயும், பாகிஸ்தான்காரங்கள் நம்ம நாடு இங்க வந்து ஒண்ணுமில்லாம போய்க்கிட்டு இருக்கு. அது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இங்கே உட்கார்ந்துகிட்டு பாகிஸ்தான்காரனுக்கு ஆகஸ்ட் 14க்கு விஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான் பாத்துக்கங்க. இப்ப இவங்க மனநிலை எல்லாம் எப்படி இருக்கும்? ஒருத்தர் செய்யறது இது நான் எல்லா இஸ்லாமியர்களையும் நான் அதையும் சொல்லல. எல்லா இஸ்லாமியர்கள் நான் சொல்லல. நல்ல தேசியவாதி இஸ்லாமியர்கள எனக்கே நெறைய தெரியும் சார். அவங்கலாம் உண்மையிலேயும் ஏன்டா இவங்கலாம் இப்படி பண்றாங்களோன்ட்டு வெளிய சொல்ல முடியாம வருத்தம், வேதனையா இருக்கு. நான் ஒரு ஆள் வெளிய வந்து சொல்றேன். நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, இவங்க பண்றது சுத்தமாவே பிடிக்க மாட்டேங்குது சார். இந்த இஸ்லாமிய அமைப்புகள் பண்றதுல 1% கூட நெறைய இஸ்லாமியர்களுக்கு வந்து உடன்பாடே இல்ல. அவங்களே சொல்றாங்க, "இதுல படிக்கிறதுல என்ன கஷ்டம்? எதுக்கு இவங்க இத பிடிச்சுக்கிட்டு வம்பு பண்ணிக்கிட்டு நமக்கு கெட்ட பேர ஏற்படுத்துறாங்கலாம்" நெறைய பேர் சொல்றாங்க சார். வெளிய வந்து சொல்றதுக்கு அவங்களுக்கு தயக்கம். நான் ஒரு ஆளு வெளிய சொல்றேன் அவ்வளவுதான். யாருமே வந்து உன்னை கோயில்ல போய் நின்னுகிட்டு துர்க்கையும், சரஸ்வதியையும், கங்கையும், யமுனையுமே வந்து வழிபட சொல்லல. நம் நாடு அப்படிதான் சார் இருக்கு.
நம் நாட்டுல இருக்கிற பெண்கள வந்து தெய்வமா நினைக்கிறாங்க. நதிகளுடைய பெயர்களுமே பார்த்தீங்கன்னா, பெண்களுடைய பெயர் தான் இருக்கு. அதுல இன்னொன்னு சார், இப்ப மரங்களையும், நம்ம நதிகளையும், இயற்கையை வந்து நம்ம நாட்டுல வந்து எல்லாரும் வழிபடுறதுக்கு முக்கியமான காரணம், அந்த தெய்வமா நினைக்க போய் தாங்க சார் மக்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டு அதெல்லாம் அழிக்காம இருக்கிறாங்க. பங்களாதேஷ்லலாம் பார்த்தீங்கன்னா, அங்க பிரச்சனை வந்தோனே முதல்ல அவன் போய் வேப்ப மரத்தையும், அரச மரத்தையும் தான் சார் வெட்டுவான். அந்த நாய்களுக்கு அறிவே இல்ல. அதனால வந்து எவ்வளவு மருத்துவ குணம் இருக்கு. அதுல எவ்வளவு ஆக்ஸிஜன் நம்ம அந்த எல்லா அரச மரத்து அடியிலயும் பிள்ளையார் வச்சிருப்பாங்க. அத சுத்தி வர சொல்வாங்க. அதுல அவ்ளோ ஆக்ஸிஜன் இருக்கு, வெளியிடுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த அறிவு கூட அவங்களுக்கெல்லாம் இல்லாம அந்த மரத்தெல்லாம் புடிச்சு வெட்டிக்கிட்டு இருப்பாங்க சார். அப்படி வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்துனதுனால தான் இன்னைக்கு வந்து நம்ம நாட்டுல இவ்ளோ இயற்கை வளங்கள் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார். குறிப்பா அந்த ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கணுன்றத, நீங்க வந்து அந்த வீடியோ பத்தி பேசியிருக்கீங்க. சில தினங்களாக ஒரு வீடியோ வந்து வைரலா போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு குழந்தை வந்து சொல்றாங்க, அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்த ஒரு குழந்தை வந்து சொல்றாங்க, எங்களை வந்து நீங்க சீனாவை சார்ந்தவர்னு சொல்லாதீங்க, சீன மக்கள்னு எங்களை சொல்லாதீங்க. அதை கேட்கும்போது எனக்கு கோபமா வருது. என்னை வந்து இந்தியர்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லியிருக்காங்க. அதை வந்து எல்லாராலையும் பகிரப்பட்டு அதுக்கு வந்து இல்லம்மா நீ வந்து எங்க வீட்டு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி கூட ஆதரவான பல கமெண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. அந்த வீடியோ நீங்களும் பார்த்துருக்கீங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. சார் உண்மையிலேயே சார் அந்த வீடியோ பார்த்தோனே எனக்கெல்லாம் அப்படியே மெய் சிலுத்து போச்சு சார். 4 வயசு தான் சார் அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை கோவப்படுது. அதெல்லாம் உண்மையிலேயே அந்த குழந்தை சொல்லுது, "என்னைய ஏன் நீ சைனாக்காரங்கன்னு சொல்ற? நான் இந்தியன். எங்க அப்பா இந்தியன். என்னை இந்தியான்னு சொல்லு" அப்படின்னு. என்னை இந்தியன்னு சொல்லாம, என்னை இந்தியான்னு சொல்லு அப்படின்னு சொல்லுதுங்க சார். உண்மை நேத்து பூரா பயங்கர வைரலா போச்சுங்க சார். அந்த வீடியோ போனது மட்டும் இல்லாம, நம்ம இந்தியாவுல அத்தன மிகப்பெரிய சேனல்ஸ் நியூஸ் 18, CNN, INA, NDTV, ஃபர்ஸ்ட் போஸ்ட் எல்லாருமே அந்த குழந்தைய வந்து பேட்டி எடுக்குறாங்க. அது சொல்லுது. ஆமா. கமெண்ட்ல ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. "நீ பார்க்க சைனாக்கார பிள்ளை மாதிரி இருக்க. நீ எப்படி சைனாக்காரங்க ஹிந்தி பேசுவாங்கன்னு?" கேட்ட உடனே இவங்க அம்மா சும்மா நார்மலா சொல்லியிருக்காங்க. "உன்னைய வந்து சைனாக்காரவங்க மாதிரி இருக்கிறன்னு சொல்றாங்க." சொன்னோனே அந்த பிள்ளை சொல்லுச்சு, "என்னைய ஏன் சைனாக்காரவங்கன்னு சொல்றாங்க? நான் இந்திய குழந்தை. நான் இந்தியன். நான் சைனாக்காரங்கள அப்படி சொல்லாதீங்க." சொல்லிட்டு, "அப்பா இத வந்து நீங்க வீடியோவா எடுங்க. நான் பேசுறேன்னு" சொல்லிட்டு, அந்த அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு ரொம்ப கேஷுவலா சொல்லுதுங்க சார். "நான் இந்தியன். நான் சைனாக்காரி இல்ல. எங்க அப்பா இந்தியன். நானும் இந்தியா" அப்படின்னு சொல்லுதுங்க சார். எனக்கு கோபமா வருதுன்னு சொல்லுது. எனக்கு வருத்தமா இருக்கு. எனக்கு கவலையா இருக்குன்னு சொல்லுதுங்க சார். இந்த வருத்தமா இருக்கிறது, கவலையா இருக்குங்கிற வார்த்தையில ஒரு 4 வயசு குழந்தைக்கு எப்படி தோணுதுன்னு பாருங்க. ஒரு 2 1/2 வயசு குழந்தை பார்த்தோம்னா, கிரிக்கெட் ஆடிட்டோரியம்ல வந்தேன்னு சொல்றாங்க. இது மாதரம்னு 2 வயசு குழந்தை கத்துதுங்க சார். இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே தன்னுடைய நாட்டுப்பற்ற அந்த குழந்தை எப்படி நிரூபிச்சிருக்குன்னு பாருங்க சார். பெரிய பெரிய ஜர்னலிஸ்ட் எல்லாமே இன்னைக்கு அத பத்தி பேசியிருக்காங்க சார். அந்த பாப்பாவ போட்டு. இந்த குழந்தைக்கு இருக்கிற அறிவு கூட நமக்கு இல்லன்னு நெனைக்கிறேன் சார். நான் உண்மையிலேயே எனக்கு அப்படிதான் தோணுது. அந்த பிள்ளை அந்த குழந்தை அது குழந்தை 4 வயசு குழந்தை நர்சரி ஸ்கூல்ல படிக்குது. அது சொல்லுது, "நான் வந்து என்னுடைய நாட்டுப்பற்ற நான் நிரூபிச்சுட்டேன். நீங்கலாம் என்னடான்னு?" கேக்குது சார். இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, வந்தே மாதரம் நாங்க சொல்ல மாட்டோம் அப்படின்ட்டு. ஏன் சொல்ல மாட்டேன்? ஏன் சொல்றதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு? மற்ற நாடுகள விட இங்க இருக்க இஸ்லாமியர்கள் நிம்மதியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும், வசதி வாய்ப்போட இருக்கும். ஹிந்துஸ் கட்டுற டாக்ஸ்ல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஹிந்துஸ் கட்டுற பணத்துல ஹஜ் மானியம் கிடைக்குது. அத்தன ஃப்ரீபி நமக்கு கிடைக்குது. இலவச கரண்ட், தண்ணி, ரோடு. நம்ம என்ன டாக்ஸ் கட்டுறோம்? இங்க இருக்க இஸ்லாமியர்கள் எவ்வளவு டாக்ஸ் கட்டுறோம்? அஜீம் பிரேம்ஜி வேணா கட்டுறாரு. மத்த எந்த இஸ்லாமியர் இங்க டாக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்காங்க சொல்லுங்க? எல்லாமே ஹிந்துஸுடைய காசு தான். எல்லாத்தையும் தின்னுட்டு அப்ப இந்த கமெண்ட்ல கேட்கறதெல்லாம் நான் உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்றேன் சார். எங்க காச தின்னுட்டு உனக்கு எதுக்கு இவ்வளவு திமிருன்னுலாம் கேட்கறாங்க. அதெல்லாம் அவங்க கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குங்க சார். ஏன்னா உங்களுடைய டாக்ஸ்ல தான் வந்து என் ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க சார். நாங்க கட்டுற டாக்ஸ்ல உட்கார்ந்து நீங்க திங்கிறீங்க நாய்களான்னு கேட்பாரு சார் அவர்லாம். எங்க நாட்ட விட்டு வெளிய போய் இது ஹிந்துஸ்தான் அமரா தேசம்பாரு. இது எங்களோட நாடு, ஹிந்துக்களுடைய நாடு. எங்களுக்கு தான் சொந்தம். உங்களுக்கெல்லாம் இல்ல அப்படிம்பாரு. ஏன்னா அவருக்கு வந்து அவங்க வெஸ்ட் பெங்கால்ல இருக்காரு அவரு. அங்க இருக்கிறவனுடைய சூழ்நிலை அவங்களுக்கு தெரியும். அந்த கோபம் அவங்களுக்கு இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் சார். இப்ப அந்த குழந்தை பேசுறது நம்ம இந்தியா முழுவதும் நல்லா வைரல் ஆயிப்போச்சு. இதுல உண்மையில பார்த்தோம்னா சார், சைனாக்காரங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப வந்து ஒரு ஷாக்கிங்கா இருக்கும். ஏன்னா அருணாச்சல் பிரதேஷ் தான் அந்த குழந்தை. டிங்கிள் குங்குன்னு சொல்லி அந்த பாப்பாவோட பேரு.
அந்த பாப்பா சொன்னது வந்து, அருணாச்சல் பிரதேசம் எங்கதுன்னு சொல்லி சைனா சொல்லிக்கிட்டு இருந்தது. உனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லடான்னு சொல்லிட்டு, இந்தியாவோட குழந்தை, ஒரு 4 வயசு குழந்தை, நாங்கலாம் இந்தியர்கள். அருணாச்சல் பிரதேசம் எங்க இந்தியாவோட சேர்ந்ததுன்னு அது சொல்லாம சொல்லிருச்சுங்க சார். இன்னொன்னு பார்த்தோம்னா, தவாங் அங்க தான் இருக்கு. நம்ம போன ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்தோம். தவாங் பள்ளத்தாக்குல இருக்கிற அங்க இருக்கிறவங்க ஆடு மேய்ச்சுட்டு இருந்த ஆட்கள், கல்லால வந்து சீன வீரர்கள எரிஞ்சாங்கல்ல சார். கல்ல கொண்டு எரிஞ்சு சீன வீரர்கள் நம் நாட்டினுடைய எல்லை கடக்க விடாம கல்லால அடிச்சு விரட்டுன அந்த தவாங் பகுதி தான் சார் இந்த பாப்பா இருக்குது. அப்ப அந்த 7 சிஸ்டர்ஸ்ல இருக்க அத்தன பேருமே பார்த்தோம்னா, அவங்க ஃபேஸ் வந்து சைனா மாதிரி தான் இருக்கும். அத வந்து நெறைய பேர் வந்து கமெண்ட்ல போட்டிருக்காங்க. இப்ப அந்த பாப்பா பேசினதுக்கு அப்புறம் நெறைய பேர் அந்த 7 சிஸ்டர்ஸ்ல இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கிற நெறைய பேர் வந்து எங்களையுமே அப்படி கேட்டிருக்காங்க. எங்களுக்குமே வருத்தமா இருந்துச்சு. இன்னைக்கு அந்த பாப்பா சொன்னதுக்கு அப்புறம் எங்களுக்கு மனசெல்லாம் லேசா இருக்குன்ட்டு. அந்த குழந்தைக்கு இந்தியாவுல இருந்து அவ்ளோ பேருமே வந்து அந்த வீடியோவ எடுத்து போட்டு, இனிமேல் வந்து அவங்களையும் அப்படி சொல்லாதீங்க. அந்த குழந்தைக்கு இருக்க வேதனை எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சார். எனக்குமே அந்த பிள்ளைய பார்த்ததுலருந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து அந்த உணர்வு வரணும். மதமெல்லாம் செகண்டரி தான் சார். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு நாடு தான் முக்கியம். நம்ம வீடு இது. நம்ம வீடு நமக்கு சேஃபா இருந்தா தான் 2வது வந்து நமக்கு மதம். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதிர மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி.